இன்று நாம் பார்க்க போகும் செய்தி நம் அனைவரின் பாதுகாப்பு தொடர்பானது. டொரண்டோ நகரில் ஒரு மிகப்பெரிய சைபர் குற்றச் சம்பவம் முறியடிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக சைபர் குற்றங்கள் என்றாலே இணையதளம் மூலமாகவோ அல்லது செல்போன் அழைப்புகள் மூலமாகவோ நடைபெறும் என்றுதான் நாம் நினைப்போம். ஆனால் கனடாவிலேயே முதல் முறையாக SMS பிளாஸ்டர் என்று அழைக்கப்படும் ஒரு அதிநவீன கருவியை பயன்படுத்தி மக்களின் போன் சிக்னல்களையே நேரடியாக திருடும் ஒரு கும்பலை போலீசார் தற்பொழுது கைது செய்துள்ளனர். இந்த SMS பிளாஸ்டர் சாதனம் எப்படி செயற்படுகின்றது என்பதனை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சிறிய பெட்டி போன்ற அமைப்பு உடையது. ஆனால் இது ஒரு போலி செல்போன் கோபுரமாக ஃபேக் செல் டவர் போன்று செயற்படும். நீங்கள் வீதியில் நடந்து செல்லும் பொழுது அல்லது உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது உங்கள் செல்போன் தானாகவே அருகிலுள்ள வலிமையான சிக்னல்களை தேடும். அந்த நேரத்தில் இந்த சாதனம் ஒரு போலி சிக்னலை உருவாக்கி உங்கள் போனை ஒரு முறையான நெட்வொர்க்குடன் இணைத்திருப்பதாக நம்ப வைக்கும். உங்கள் போன் இந்த போலி சிக்னலுடன் இணைந்துவிட்டால் அடுத்த சில நொடிகளிலேயே உங்கள் மொபைலுக்கு பல மெசேஜ்கள் வர தொடங்கும். இந்த மெசேஜ்கள் ஏதோ சாதாரணமான எண்களில் இருந்து வராது. மாறாக உங்கள் வங்கி, கனடா போஸ்ட் அல்லது டோல் சர்வீசஸ் என நீங்கள் நம்புகின்ற வகையில் அந்த நிறுவனங்களின் பேரிலேயே வரும். இதனால் மக்கள் இது உண்மையான மெசேஜ் தான் என்று நம்பி அதில் இருக்கும் லிங்குகளை கிளிக் செய்து விடுகிறார்கள். டொரண்டோ போலீசார் நடத்திய இந்த விசாரணையில் சில அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கடந்த நவம்பர் மாதம் முதல் இந்த சாதனம் டொரண்டோ நகரின் பல்வேறு பகுதிகளிலும் நடமாடிக்கொண்டிருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இதை பயன்படுத்திய கும்பல் டொரண்டோ புறநகர் பகுதிகளில் மாதக்கணக்கில் சுற்றி திரிந்திருக்கின்றனர். அவர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்களின் போன்கள் அந்த சாதனத்துடன் இணைந்திருக்கின்றன. சுமார் 13 மில்லியனுக்கும் அதிகமான முறை நெட்வொர்க் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மிக முக்கியமாக இந்த சாதனத்தால் அந்த பகுதியில் இருந்த மக்களின் 911 அவசரகால அழைப்புகள் கூட சில வினாடிகள் தடைப்பட்டுள்ளன. இது பொதுமக்களின் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் ஒரு செயலாகும். இந்த குற்றத்தில் தொடர்புடைய 3 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் மீது மோசடி மற்றும் நெட்வொர்க்குக்கு இடையூறு விளைவித்தல் என 44க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பொதுவாக சிம் ஸ்வாப் போன்ற மோசடிகளில் உங்கள் போன் சிக்னல் திடீரென கட் ஆகிவிடும். அதை வைத்து நீங்கள் ஏதோ தவறு நடப்பதை கண்டுபிடித்து விடலாம். ஆனால் இந்த SMS பிளாஸ்டர் முறையில் உங்கள் போனில் சிக்னல் எப்பொழுதும் போலவே காட்டும். எந்த மாற்றமும் உங்களுக்கு தெரியாது. அதுதான் இதில் இருக்கும் மிகப்பெரிய ஆபத்து. போலீசார் மக்களுக்கு தரும் அறிவுரை என்னவென்றால், உங்களுக்கு தெரியாத நபர்களிடமிருந்தோ அல்லது திடீரென வங்கி பேரிலோ வரும் மெசேஜ்களில் உள்ள எந்த ஒரு லிங்கையும் கிளிக் செய்யாதீர்கள். குறிப்பாக பார்க்கிங் டிக்கெட் கட்டச் சொல்லியோ அல்லது உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிட்டது என்றோ வருகின்ற மெசேஜ்கள் 99% மோசடியாகவே இருக்கும். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நேரடியாக அந்தந்த நிறுவனங்களை தொடர்பு கொண்டு சரிபார்த்துக் கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் மிகவும் அவசியமானது. தொழில்நுட்பம் வளர வளர திருடர்களும் புதிய வழிகளை கண்டுபிடிக்கின்றார்கள். எனவே நாங்கள் தான் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.